சார் வணக்கம் சார். இயற்கை விவசாயி ராமலிங்கம் சார் தானே? ஆமாம். சார் நாளைக்கு இந்த போராட்டம் அறிவிச்சிருக்கீங்களே சார், இந்த பஸ் ஸ்டாண்டு சம்பந்தமா அது என்ன சார்? நாளைக்கு போராட்டம் நடத்துறீங்களா? ஆமா, கண்டிப்பா போராட்டத்துக்கு எந்த பேச்சுவார்த்தையும் அவங்க இல்ல. இது வரைக்கும் மக்களுக்கு எங்க ஏறது எங்க இறங்குறதுன்னு தெரியல. மாவட்ட நிர்வாகம் உங்கள்கிட்ட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தல உங்களுக்கு? மாவட்ட நிர்வாகம் இல்ல, அரசு அதிகாரிகள் அவ்வளவு பேரும் என்ன கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கிட்டு எதுக்கு வேலை பாக்குறாங்க? இல்ல வேற எங்க இருந்தாலும் இவங்க வந்து சொந்த செலவுல வந்து யாசகமா வேலை செய்யறாங்க. சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை பாக்குறாங்க. வேலை பார்க்கக்கூடியவர்கள் மக்களை மதிச்சு அவங்களுக்கான ஒரு தேர்தல் காலம்னா எதுவுமே நடக்க கூடாதுன்னா தேர்தல் காலத்துல மக்கள் எல்லாம் செத்து போறதா? இப்ப யாரும் வச்சு ஓட்டு போட சொல்லுங்க. இல்ல சார், இன்னைக்கு உள்ள அரசு அதிகாரி எல்லாமே தேர்தல் அலுவலரா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப தேர்தல் அலுவலர்னா இப்ப மக்களுக்கு வேலை செய்யறவங்களை பூரா தேர்தல் அலுவலர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப மக்கள் வந்து பிரச்சனைனா செத்து இருந்தமா யாரு ஓட்டு போடுவா? யாரு ஓட்டு போடுறது? மக்கள் பிரச்சனைன்னு இருக்கு. ஒரு உயிர் போயிருக்கு, 2 பேர் தடுமாறி விழுந்திருக்காங்க. அங்க காவல்துறையில இருக்கக்கூடிய அந்த பணியாளர் பாத்தீங்கன்னா அவங்க வேலை சுமையில அங்கங்க செக்கிங் பண்ண அதை பண்ணணும், வண்டிக்கு 4 போலீஸ் அனுப்பிச்சு விட்டுறாங்க. காவல் நிலையத்துக்கு காவலர் கிடையாது. அப்படி உள்ள இந்த ஹோம் கார்டு இந்த மாதிரி பெயினோட வச்சுக்கிட்டு சும்மா 6000 7000 சம்பளம் வர வச்சுட்டு காலையில 8 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் அந்த வெயில்ல நின்று சாவுறாங்க. மக்கள் கோவத்தை அவங்கள்ட்ட காட்டுறாங்க. மக்கள் குடிக்க தண்ணி இல்ல, உட்கார்றதுக்கு ஒரு இடம் இல்ல, எங்க ஏறுறதுன்னு தெரியல, எங்க இறங்குறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழல் அங்க இருக்கு. அத வந்து நம்ம வந்து பாத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போக முடியாது. கேட்காதவங்க கேட்கலனாலும் நம்ம வந்து விவசாய சங்கம் விவசாயிகளுக்காக போராடுறேன்னு இல்ல, நாங்க ரயிலுக்காகவும் போராடி இருக்கோம். இப்ப பஸ்ஸுக்காகவும் மக்கள் பிரச்சனைக்காகவும் போராடக்கூடிய நாங்க. ஏன்னா யாருக்கு அரசியல் சார்ந்தவங்களா இருந்தா கேட்க முடியாது. நம்ம எந்த அரசியலும் சார்ந்த நம்ம இல்ல. அதனால எதுவும் நம்ம வந்து பயந்துகிட்டு அச்சப்பட்டுக்கிட்டு அதான் இதாயிடும் யோசிக்கிறதுக்கு வேலை இல்ல. நாங்க ஒரு கூட்டம் போட்டு கூட்டமைப்புல ஒரு முடிவு பண்ணி அதை பத்திரிகை செய்தியா வந்திருக்கு. உளவுத்துறை அதை வந்து அங்கேயே கேட்டிருக்கிறாங்க, எஸ்பிசிஐடி இருந்திருக்கிறாங்க, அவங்க தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இத வந்து நாங்க தொடர்ந்து சம்பந்தமான அதிகாரிகள்ட்ட பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கிறோம். என்னைக்கு பஸ் மாத்தி விட்டாங்களோ அன்னையில இருந்து ஒரு உயிர் போற அன்னைக்கு மறுநாள் வரைக்கும். அப்ப மெத்தனை போக்கா அலட்சியமா வந்து இருக்காங்கன்னு சொன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் போராடுறத தவிர வேற வழி இல்லை. அதனால போராட்டம் உண்டு. சரி சார், ஓகே, நன்றி. நன்றி.